ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். பக்தர்கள் அனைவருக்கும் கூடாரவல்லி நல்வாழ்த்துக்கள். மார்கழி மாதத்தினுடைய 27ஆம் நாள் தான் கூடாரவல்லி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தினுடைய பாசுரமே கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று தொடங்கும் திருப்பாவையினுடைய 27வது பாசுரம் மிக மிக பிரசித்தி பெற்ற பாசுரம். இந்த நன்னாளில்தான் ஸ்ரீ ஆண்டாள் பகவான் ஸ்ரீ ரங்கமன்னாரையே மணந்து அவருடன் ஐக்கியமானதாக ஐதீகம். ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் ஸ்ரீ வைணவத்தினுடைய பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படும் முதல் திவ்ய ஸ்தலமான ஸ்ரீரங்கம் உட்பட பல வைணவ ஆலயங்களில் இந்த திருநாள் மிக விசேஷமாக கொண்டாடப்படும். ஸ்ரீ ஆண்டாளுக்கும் பகவான் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கும் திருக்கல்யாண வைபவம் இன்றைய தினம் பல வைணவ ஆலயங்களில் அரங்கேறும். இதில் பல பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாவார்கள். இந்த கூடாரவல்லி வைபவத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இந்த தினத்தில் அதாவது தண்ணீருக்கு பதில் ஜலத்துக்கு பதில் பச்சரிசியை நாம் பாலிலே வேக வைத்து நிறைய நெய் ஊற்றி சர்க்கரை பொங்கலை செய்தால் அதுதான் அக்கார வடிசல் என்று பெயர் பெறுகிறது. ஆம், அதை உண்ணும் போது, அந்த பிரசாதத்தை நாம் உண்ணும் போது கை நிறைய நெய் ஒட்டி கொள்ளும் அல்லவா, அதுதான் அக்கார வடிசலை செய்து படைப்பதற்கான, பகவானுக்கு நைவேத்தியம் செய்வதற்கான ஐதீகம். இந்த நாளில் ஸ்ரீ ஆண்டாளையும் பகவான் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் அவர்களுடைய திருக்கல்யாண வைபவத்தில் நாம் பங்கேற்று சேவித்தால் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணமாகும் என்பது ஐதீகம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று ஸ்ரீ ஆண்டாள் குறிப்பிட்டுள்ள காரணத்தினால் தனி மனிதர்கள், குடும்பம் உட்பட, சமூகம் உட்பட அனைவருடைய அந்த பகைமை உணர்வும் தீர்ந்துவிடும் பகவானுடைய திவ்ய திருவருளால். அதுதான் இந்த கூடாரவல்லி நன்னாளினுடைய சிறப்பு. ஆதலால் இந்த நன்னாளில் பக்தர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரவர் இல்லங்களில் அக்கார வடிசலை செய்து பகவானுக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து ஸ்ரீ ஆண்டாளையும் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் சேவிக்க வேண்டும். திருப்பாவையினுடைய அனைத்து பாசுரங்களையும் சேவிப்பது மிக மிக சிறப்பு. குறிப்பாக 27வது பாசுரமான கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்னும் பாசுரத்தை நாம் மனதார சேவித்தாலே ஸ்ரீ ஆண்டாளுடைய திவ்ய திருவருளுக்கும் நாம் பாத்திரமாக முடியும். இதனால் வாழ்வில் நாம் பல நன்மைகளை பெற்று செழுமையாக வாழலாம்.